Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மறு ஆய்வு குழு அமைக்க 20 நாட்கள். நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம். இழுத்தடிக்கப்படும் ஜனநாயகம். மேலும் 1 மாதத்திற்கு தள்ளி போகிறதா வெளியீடு. மறு ஆய்வு குழு அமைக்கவே 20 நாட்கள். மேலும் 1 மாதத்திற்கு ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு தள்ளி போகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் விஜயை சுற்றி என்ன நடக்கிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், தற்போதைய தகவல் என்ன? தற்போது இந்த பட தயாரிப்பு நிறுவனம் தனி நீதிபதி அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்துதான் உத்தரவிட்டார், அதில் எந்த தவறும் இல்லை என்று வாதிட்டு வருகிறார்கள். தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்யவில்லை எனவும் தகவலை மட்டுமே ரத்து செய்தார் எனவும் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்து வருகிறது. தகவல் மட்டுமே ரத்து செய்யப்பட்டது என்றால் சான்றிதழ் வழங்கும்படி தனி நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்ற தலைமை நீதிபதி கேட்டிருக்கிறார். படத்திற்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக எந்த தகவலும் தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கவில்லை. எனவே தனி நீதிபதியின் உத்தரவில் எந்த தவறும் இல்லை. வாரிய தலைவரின் உத்தரவு எங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை, தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டதாக தயாரிப்பு நிறுவனம் சார்பாக வாதிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இன்று காலையிலிருந்தே இது தொடர்பான வாதங்கள் முன்வைத்து வருகின்றன. தணிக்கை வாரியம் சார்பில் இந்த வாதம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. பட நிறுவனம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் வாதத்தை துவங்கினார். படத்தை 9ஆம் தேதி வெளியிட முடிவு செய்ததால் அவசர வழக்காக விசாரிக்க தனி நீதிபதி முன்பு திரையிடப்பட்டதாகவும் முறையிடப்பட்டதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறார்கள். படத்துக்கு எதிரான புகார் என்ன என்பதை எங்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டதாகவும் அது சம்பந்தமான உத்தரவு எங்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தயாரிப்பு நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா, தனி நீதிபதி ஏற்கனவே முதல் முறையாக விசாரித்த போது அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்துதான் உத்தரவிட்டார், எனவே அதில் எந்த தவறும் இல்லை, எனவே அந்த உத்தரவை ரத்து செய்யாமல் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் எனவும் வாதிட்டு வருகிறார்கள். பிரியா, காலை முதலே தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனம் பல்வேறு வாதங்களை முன் வச்சுட்டு வர்றாங்க. இன்றைய நாளே முக்கிய தீர்ப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கா ரமேஷ்? நிச்சயமாக இது தொடர்பான தீர்ப்பு வெளியாகுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் மற்ற வழக்குகள் இது இருக்கிறது. அடுத்தடுத்த வழக்குகளுக்கு தலைமை நீதிபதி என்பது முக்கியமான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு பெஞ்சாக இருக்கிறது. எனவே இவர்கள் இதில் இன்னமும் சில வாதங்களை சிலர் கேட்க விரும்புவதால் இதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு குறைவு என்றுதான் நீதிபதி வட்டாரங்கள் நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக பல்வேறு வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். இது போன்று தமிழக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு படத்திற்காக இது போன்ற இந்த தணிக்கை சான்றிதழுக்காக பல நாட்கள் விசாரணை என்பது நடைபெற்றது என்பதாக தான் பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த வழக்கு என்ன நிலையில் சென்றடையும், அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் தலைமை நீதிபதி வேற என்ன மாதிரியான உத்தரவுகளை, ஏன்னா மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட இதில் கருத்தில் கொள்ளப்பட்டு இதில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. எனவே தலைமை நீதிபதி இன்னொரு நாளுக்கும் விசாரணை ஒத்திவைப்பார் என தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. பிரியா, தனி நீதிபதியின் உத்தரவில் எந்த தவறும் இல்லை என்று பட தயாரிப்பு நிறுவனம் தனது வாதத்தை நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறது. மேலும் படத்திற்கு எதிரான புகார் குறித்த தகவல்களை தணிக்கை வாரியம் தெரிவிக்கவே இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. தணிக்கை வாரிய தலைவரின் உத்தரவு தங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது.
ஜனநாயகம் தணிக்கை சான்று தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணை நடந்து வரும் நிலையில் பரஸ்பரம் இரு தரப்புகளும் தங்களின் வாதங்களை முன்வைத்து வருகின்றன. தனி நீதிபதியின் உத்தரவில் எந்த தவறும் இல்லை என்ற வாதத்தை பட தயாரிப்பு நிறுவனம் முன்வைத்திருக்கிறது. மேலும் படத்திற்கு எதிரான புகார் குறித்த தகவல்களை தணிக்கை வாரியம் தெரிவிக்கவே இல்லை என்றும் தயாரிப்பு நிறுவனம் வாதத்தை முன்வைத்திருக்கிறது. தணிக்கை வாரிய தலைவரின் உத்தரவு தங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் வாதங்களை முன்வைத்து இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த வழக்கின் விசாரணையை பொறுத்தவரைக்கும் மேலும் தள்ளிப்போக வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்? நீதிமன்ற வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க? நீதிமன்றத்தை பொறுத்தவரை இன்னமும் சில அம்சங்களை விசாரிக்க வேண்டிய சூழல் இருப்பதாக தெரிகிறது. தனி நீதிபதி அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்துதான் உத்தரவிட்டார் என்று தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு நீதிபதி சொன்னது சரி என்று வாதிட்டிருப்பதால் இதில் எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் தலைமை நீதிபதி சில முக்கியமான விஷயங்களையும் இந்த விஷயத்தில் கேட்டு வருகிறார். அவ்வப்போது இந்த விவாதம் நடைபெற்று வரும்போது நடுவில் அவர் பல விஷயங்களை கேட்டு இருக்கிறார். தகவல் மட்டுமே ரத்து செய்யப்பட்டது என்றால் சான்றுகள் வழங்கும்படி தனி நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று ஒரு எதிர்கேள்வியையும் தலைமை நீதிபதி கேட்டிருப்பதால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பல சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த விஷயத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த 9ஆம் தேதி வெளியிட முடிவு செய்ததால் தான் அவசர வழக்காக தனி நீதிபதி முன்பு முறையிடப்பட்டதாக பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த என்னென்று சொன்னால் இந்த பொங்கலுக்கு முன்பாக 9ஆம் தேதியே ஜனநாயகன் படம் வெளியாகதாக இருந்தது. ஆனால் அப்போது அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்பதற்காக தான் தனி நீதிபதி முன்பு முறையிடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தனி நீதிபதி உடைய வாதத்தை முன்வைத்தே இந்த பட தயாரிப்பு நிறுவனம் சில விஷயங்களை பேசி வருகிறது. இதற்கு பல எதிர்ப்புகளையும் அவ்வப்போது தலைமை நீதிபதி தெரிவித்து வருகிறார். எனவே இதற்கான தீர்ப்பு தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதில் மேலும் சில சந்தேகங்களை தலைமை நீதிபதி கேட்டிருப்பதால் இந்த விசாரணை என்பது இன்னமும் ஒரு சில நாட்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த படம் வெளியாவதில் மேலும் காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. பிரியா, விசாரணை மேலும் தள்ளி போக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல மேலும் எந்தெந்த தரப்புல எல்லாம் விசாரிக்க வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த கோணங்கள்ல இனி விசாரணை பயணிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ரமேஷ்? நிச்சயமாக இதில் தணிக்கை வாரியம் சில விஷயங்களை இன்னமும் முழுமையாக அவர்கள் சொல்லவில்லை. தணிக்கை வாரியத்தை பொறுத்தவரை தலைவர் படம் பார்க்கவில்லை, அந்த குழுவில் இருப்பவர்கள் தான் படத்தை பார்த்திருக்கிறார்கள். ஏன் ஏற்கனவே காலையிலே கேட்டிருந்தார் தலைமை நீதிபதி, ஏன் அந்த சென்சார் போர்டுடைய தலைவர் ஏன் படத்தை பார்க்கவில்லை என்று ஒரு கேள்வி எழுப்பினார். ஒருவேளை அந்த இது போன்று பாத்தீங்கன்னா ஒரு குழு ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டா கிட்டத்தட்ட அவர்கள் 45 நாட்கள் வரை டைம் எடுத்துக்கலாம் என்று ஒரு விதி இருக்கிறது. எனவே அவர்கள் தணிக்கை வாரியம் சொல்லும் பட்சத்தில் தான் அதை அடுத்துதான் நீதிபதி முடிவெடுக்க முடியும். என்று சொன்னால் தனி நீதிபதி உத்தரவு என்பது ஒருதலைபட்சமாக இருப்பதாக தான் சில கேள்விகளை முன்வைக்கும் பொழுது நம்ம தலைமை நீதிபதியுடைய அப்சர்வேஷன் நம்ம பார்க்க முடியதா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது போன்ற தலைமை நீதிபதியை நேரடியாக விசாரிப்பதால் இன்னமும் ஆராய்ந்து தீர்ப்பு வழங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. தனி நீதிபதி மற்றும் பெஞ்சி இரண்டையும் தாண்டி இது ஒரு முக்கியமான வழக்கம் இருப்பதால் இது நிச்சயமாக ஒரு இறுதி தீர்ப்பு வழங்கும் போது அதில் எந்தவித பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது கூட நீங்க சென்னை ஹைகோர்ட் பார்த்துங்கன்னு சொல்லிட்டாங்க. எனவே இந்த கோர்ட்டு ஒரு ஆழமாக விசாரித்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு எங்கேயே சென்றாலும் இந்த தீர்ப்பு அப்படியே நீடிக்க வேண்டும் என்பதற்காக தான் தலைமை நீதிபதி விசாரித்த தீர்ப்பு என்பதால் அது உறுதித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற விசாரணையில் இன்னமும் காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பொங்கலுக்கு வெளியாக வேண்டிய அனைத்து படம் தற்போது வெளியாகிவிட்டன. விடுமுறை காலம் கூட முடித்து இன்றைக்கு நேற்றிலிருந்தே பார்த்தீங்கன்னா அனைத்து அரசு அலுவலகங்களும் செயல்பட்டு தொடங்கிவிட்டன. நிறைய இந்த மாதிரியான விடுப்பு பயன்படுத்தி தான் பட நிறுவனங்கள் பள்ளி குழந்தைகள் மற்றும் அனைவரும் குடும்பத்தோடு படம் பார்ப்பார்கள் என்றுதான் அது போன்ற நேரத்தை தேர்வு செய்வார்கள். ஆனால் இது போன்ற காலகட்டமும் தற்போது தவறிவிட்டதால் அவர்களுக்கு வேறு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று தெரியவில்லை. எனவே சென்சார் போர்டு எப்போ பார்த்து ஓகே பண்றாங்களோ அப்பதான் படத்தை வெளியிட முடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பிரியா, தகவல் கிடைத்த உடனேயே நீதிமன்றத்தை அணுகினோம் என்று பட தயாரிப்பு நிறுவனம் வாதத்தை முன்வைத்திருக்கிறது. மேலும் போதுமான கால அவகாசம் தணிக்கை வாரியத்திற்கு கொடுத்திருக்க வேண்டும் என்று இந்த வழக்கு விசாரணையின் போது தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார்.
விதிகளை ஆய்வு செய்தே தனி நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார் என்று பட தயாரிப்பு நிறுவனம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஜனநாயகன் படத்தின் வெளியீடு விவகாரத்தில் பரஸ்பரம் இரு தரப்புகளும் வாதங்களை முன்வைத்து வரும் நிலையில் விதிகளை ஆய்வு செய்தே தனி நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார் என்று பட தயாரிப்பு நிறுவனம் மேற்கோள் காட்டியிருக்கிறது. மேலும் தகவல் கிடைத்த உடனேயே நீதிமன்றத்தை அணுகினோம் என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் வாதத்தை முன்வைத்திருக்கிறது. தகவல் கிடைத்த உடனேயே நீதிமன்றத்தை அணுகியதாக பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கின் விசாரணை நடந்து வரும் நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் மேலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தணிக்கை வாரியம் அவகாசமும் கேட்டிருக்கிறது. தணிக்கை வாரியம் அவகாசம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் மறு ஆய்வு குழு அமைக்க 20 நாட்கள் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஜனநாயகன் தயாரிப்பு நிறுவனத்திற்கு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தணிக்கைக்கு உரிய அவகாசம் அளித்தீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது. தணிக்கைக்கு உரிய அவகாசம் அளித்தீர்களா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் வெளியீடு தொடர்பாக இன்று காலை முதலே விசாரணை நடந்து வரும் நிலையில் இன்று தீர்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு இன்றே கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இன்று காலை முதலே ஜனநாயகன் பட வெளியீடு தொடர்பான நீதிமன்ற விசாரணை தொடர்ந்து வருகிறது. தணிக்கை குழுவுக்கு உரிய அவகாசம் அளித்திருக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பட தயாரிப்பாளர் தரப்பிடம் தலைமை நீதிபதி போதுமான கால அவகாசம் தணிக்கை வாரியத்திற்கு கொடுத்திருக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தகவல் கிடைத்த உடனேயே நீதிமன்றத்தை அணுகினோம் என்றும் விதிகளை ஆய்வு செய்தே தனி நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பட தயாரிப்பாளர் தரப்பிடம் தலைமை நீதிபதி போதுமான கால அவகாசம் தணிக்கை வாரியத்திற்கு கொடுத்திருக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயகன் தயாரிப்பு நிறுவனத்திற்கு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை வாரியத்திற்கு போதிய கால அவகாசம் அளித்தீர்களா என்ற கேள்வி பட தயாரிப்பு நிறுவனத்திடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை குழுவுக்கு உரிய கால அவகாசம் கொடுத்திருக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பட தயாரிப்பாளர் தரப்பிடம் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தணிக்கை குழுவுக்கு போதிய கால அவகாசம் அளித்தீர்களா என்ற கேள்வி பட தயாரிப்பு நிறுவனத்தினரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. தகவல் கிடைத்த உடனேயே நீதிமன்றத்தை அணுகினோம் என்று பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் போதுமான கால அவகாசம் தணிக்கை வாரியத்திற்கு கொடுத்திருக்கப்பட வேண்டும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விதிகளை ஆய்வு செய்தே தனி நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் என்று பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை முதலே தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வரும் நிலையில் இன்று தீர்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. படத்திற்கு எதிராக புகார் யாரிடம் கிடைத்தது என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மும்பையில் உள்ள தணிக்கை வாரிய தலைவரிடமிருந்து புகார் கிடைத்ததாக தணிக்கை வாரியம் தரப்பு தெரிவித்திருக்கிறது. படத்தை பார்த்த குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க பரிந்துரைத்ததாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் படத்தை பார்த்து முடித்ததும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து பரிந்துரை வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு சென்றுவிட்டு 4 நாட்களுக்கு பின் புகார் அளிக்க முடியாது என்று இந்த விவகாரம் தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் வாதத்தை முன்வைத்திருக்கிறது.
மும்பையில் உள்ள தணிக்கை வாரிய தலைவரிடமிருந்து புகார் கிடைத்ததாக தணிக்கை வாரியம் தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. தணிக்கை சான்று கொடுக்கும் வரை புகார் கொடுத்தவர் பற்றி தெரிவிக்கக்கூடாது என்று தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. மேலும் படத்தை பார்த்த குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க பரிந்துரைத்ததாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு சென்றுவிட்டு 4 நாட்களுக்கு பின்னர் புகார் அளிக்க முடியாது என்றும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. படத்திற்கு எதிரான புகார் யாரிடம் கிடைத்தது என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மும்பை வாரிய தலைவரிடம் கிடைத்ததாக தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. படத்திற்கு எதிரான புகார் யாரிடம் கிடைத்தது என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பிய நிலையில் மும்பை வாரிய தலைவரிடம் கிடைத்ததாக தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை குழுவுக்கு உரிய அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தகவல் கிடைத்த உடனேயே நீதிமன்றத்தை அணுகியதாக பட தயாரிப்பு நிறுவனம் வாதத்தை முன்வைத்திருக்கிறது. போதுமான கால அவகாசம் தணிக்கை வாரியத்திற்கு கொடுத்திருக்கப்பட வேண்டும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். விதிகளை ஆய்வு செய்தே தனி நீதிபதி தீர்ப்பளித்திருப்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் வாதத்தை முன்வைத்தது. தணிக்கை குறித்த அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்றது விதிமீறல் என்று தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தணிக்கை சான்று விவகாரத்தில் டிசம்பர் 29க்கு பிறகு அனைத்தும் மறைக்கப்பட்டதாகவும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தணிக்கை குறித்த அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற விதிமீறல் என்று தயாரிப்பு நிறுவனம் வாதத்தை முன்வைத்திருக்கிறது. தணிக்கை சான்று விவகாரத்தில் டிசம்பர் 29க்கு பிறகு அனைத்தும் மறைக்கப்பட்டன என்றும் தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து வாதமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. படத்திற்கு எதிரான புகார் யாரிடம் கிடைத்தது என்ற கேள்வியை தலைமை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். ஜனநாயகன் விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மை மீறப்பட்டிருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் வாதத்தை முன்வைத்திருக்கிறது. தணிக்கை குறித்த அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற விதி மீறப்பட்டிருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை டிசம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் மறைக்கப்பட்டதாகவும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஜனநாயகன் விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மை மீறப்பட்டிருப்பதாக தணிக்கை வாரியம் மீது ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. தணிக்கை சான்று விவகாரத்தில் டிசம்பர் 29க்கு பிறகு அனைத்து விஷயங்களும் மறைக்கப்பட்டதாகவும் தணிக்கை குறித்த அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற விதி மீறப்பட்டிருப்பதாகவும் தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை வாரியம் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. ஜனநாயகன் திரைப்பட வெளியீடு தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை தொடங்கி தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் பரஸ்பரம் இரு தரப்புகளும் தங்களது வாதங்களை முன்வைத்து வருகின்றன. இந்நிலையில் ஜனநாயகன் விவகாரத்தில் விதிகள் மீறப்பட்டிருப்பதாக தணிக்கை வாரியம் மீது பட தயாரிப்பு நிறுவனம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. தணிக்கை குறித்த அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற விதி மீறப்பட்டிருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தணிக்கை சான்று விவகாரத்தில் டிசம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் மறைக்கப்பட்டதாகவும் தயாரிப்பு நிறுவனம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. தணிக்கை வாரியம் மீது ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் விதிமீறல் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. ஜனநாயகன் பட விவகாரத்தை பொறுத்தவரையில் டிசம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு எதிலும் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தணிக்கை குறித்த அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற விதி மீறப்பட்டிருப்பதாகவும் டிசம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் மறைக்கப்பட்டதாகவும் தணிக்கை குழு மீது தயாரிப்பு நிறுவனம் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறது. ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை வாரிய செயல்பாடுகள் மீது நீதிமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. ஜனநாயகன் பட விவகாரத்தை பொறுத்தவரை டிசம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு வெளிப்படைத்தன்மை இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. தணிக்கை விவகாரத்தை பொறுத்தவரையில் அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற விதி மீறப்பட்டிருப்பதாக பட தயாரிப்பு நிறுவனம்
தணிக்கை வாரிய குழு மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. தணிக்கை வாரியம் மீது ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் கடும் குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறது. டிசம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது பட தயாரிப்பு நிறுவனம். ஜனநாயகன் தணிக்கை விவகாரம் அரசியலாகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தணிக்கை வாரிய செயல்பாடு மீது பட தயாரிப்பு நிறுவனம் குற்றச்சாட்டை முன்வைத்து தனது வாதத்தை முன்வைத்து வருகிறது நீதிமன்றத்தில். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.